2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக 240 தொகுதிகள்ல வெற்றி பெற்றுச்சு. இதனால மைனாரிட்டி ஆட்சி தான் அமைக்க முடிந்தது. அதுவும் இவிஎம் கைங்கரியத்தால தான். அதுவே பழைய வாக்கு சீட்டா இருந்தா அதனால இவ்வளவு தொகுதிகளை வெல்ல முடியுமா அப்படிங்கறத கொஞ்சம் அலசி பார்க்கலாம். வாக்கு திருட்டு போன்ற விவகாரங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையத்தை விமர்சித்து வருகிறார் ராகுல். இத முன்னாள் IAS அதிகாரிகள், முன்னாள் நீதிபதிகள் உட்பட 272 பிரமுகர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க கூட்டா வெளியிட்டிருக்கும் அறிக்கையில தேர்தல் ஆணையத்தை ராகுல் தொடர்ந்து தாக்கிட்டு வராரு. வாக்கு திருட்டுல ஈடுபட்டவர்களை விடமாட்டேன் அப்படின்னு அவரு மிரட்டுறாரு. தேர்தல் தோல்வியால ஏற்பட்ட விரக்தியில இப்படி செயல்படுறதை விட்டுட்டு ஜனநாயக தீர்ப்புகளை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து வரும் நிலையில பாஜக ஆதரவாளர்கள் சிலரை வச்சு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. ராகுலின் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையத்தால பதில் சொல்ல முடியல. ஆளும் பாஜகவாலும் நியாயமான பதில்களை சொல்ல முடியல. ஏதோ சில விஷயங்களை பாஜக சொல்லுது. பாஜக சொல்வது முற்றிலும் தவறா இருக்கு. அதனாலதான் பாஜகவுக்கு ஜால்ரா போடும் சில நபர்களை இறக்கி விட்டு அறிக்கை வெளியிடுறாங்க. பெரும்பாலான தேசிய மீடியாக்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. இதனால தேர்தல் முறைகேடுகள் குறித்து நிறைய விஷயங்கள் வெளியே வரல. அந்த முறைகேடுகள்ல 10% கூட இன்னும் வெளியே வரல. ஆனா அந்த தேர்தல்ல இந்த பிரச்சனை, இந்த தேர்தலில் அந்த பிரச்சனை அப்படின்னு பத்திரிகைகள்ல சில ஆய்வு கட்டுரைகள் வருது. தொலைக்காட்சிகள்ல சில விவாதங்கள் நடைபெறுது. அவற்றின் மூலமா தேர்தல்ல ஏதோ சிறிய அளவுல பிரச்சனைகள் நடைபெற்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் எண்ணத்தையும் மக்கள் மத்தியில உருவாக்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த தேர்தலும் முறைகேடா இருக்கு. அதுதான் யதார்த்தம். ஒரு ஜனநாயகத்துல 90% ஒரு கட்சியால வெற்றி பெறவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா பீகார்ல பாஜக கூட்டணி 90% வெற்றி பெறுது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில 90% ஜெயித்தாங்க. சுமார் 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் முதல்வரா இருக்கிறார். இந்த நிலையில 90% வெற்றியை அவங்களால எப்படி பெற முடிஞ்சது? அதுக்கு துளியும் வாய்ப்பு கிடையாது. ஆனா பெண்களுக்கு ரூபாய் 10,000 கொடுத்தார் அப்படின்னு ஒரு பொய்யான கருத்துருவாக்கத்தை செய்யறாங்க. ரூபாய் 10,000 கொடுத்தார் அப்படின்னா அதற்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சிறிய பகுதியினர் வாக்களித்திருப்பார்கள். ஆனா 90% பேர் எப்படி வாக்களிப்பாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் பொறுத்தளவுல அவர் ஒரு தவறு செய்யறாரு. தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை அம்பலப்படுத்துறதுல தனி ஒரு ஆளாக செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் ஜனநாயகமே காலியாகிறது என்கிற சூழல்ல ஒரே ஆளாக நின்று இந்த வேலையை செய்யறது எப்படி சரியா இருக்கும்? ஜனநாயகத்துல அக்கறை கொண்ட மற்ற கட்சிகளையும் அமைப்புகளையும் சிவில் சொசைட்டியையும் ஒரு அணியாக அமைத்து கொண்டு இந்த வேலைகளை அவர் செய்யணும். அதோட இந்தியாவின் ஜனநாயகத்தையே காலி செய்யும் வேலை நாட்டுல நடைபெறும் போது வாக்கு திருட்டு அப்படின்னு ராகுல் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி சொல்றது ஏதோ சில்லறத்தனமான திருட்டு வேலை என்பது போல இருக்கு. ஒருவரின் சட்டை பையிலிருந்து 10 ரூபாயை பிட்பாக்கெட் அடித்து விட்டார்கள் என்பது போல இந்த விவகாரத்தை ராகுல் முன்னிறுத்துவது மிகவும் தவறான ஒரு செயல். தேர்தல் ஆணையம் செய்யும் தவறுகளையும் மோசடிகளையும் சிவில் சொசைட்டிகள் வெளியே பேசிட்டு வருது. அதை எடுத்து அரசியல் கட்சிகள் பேசினாங்க. அந்த பிரச்சனைகளை இந்தியா கூட்டணி பேச தொடங்குச்சு. அதன் பிறகு வாக்கு திருட்டு அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ள போயிட்டாங்க. உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்பி விட்டாங்க. வாக்கு திருட்டு அப்படிங்கிறது உண்மையான பிரச்சனை கிடையாது. இத சிவில் சொசைட்டிகள் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கு. வாக்காளர் பட்டியல் மோசடி செய்து விட்டார்கள், வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி விட்டார்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அதை வாக்குகளா மாற்றினாதானே அவங்களால ஜெயிக்க முடியும். வாக்குகளாக எப்படி மாற்றுகிறார்கள்? இவிஎம் மூலம் வாக்குகளாக மாற்றுறாங்க. அதுதான் முழுமையாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இவிஎம்ல எப்படி மோசடி நடைபெறுகிறது என்பதை 3 அறிக்கைகள் மூலம் அம்பலமாக்கி இருக்கு. இதை பற்றிய பேச்சே கிடையாது.
காங்கிரஸோ மற்ற எதிர்கட்சிகளோ அது பற்றி பேசுவதே கிடையாது. வாக்காளர் பட்டியல்ல பெயர்களை நீக்கிவிட்டாங்க அப்படின்னு மட்டுமே தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்ல சில தவறான நபர்கள் இருக்கிறாங்க. அந்த நபர்களுக்கும் பாஜக RSSக்கும் மறைமுகமா தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அத்தகைய நபர்கள்தான் ராகுலுக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர்களின் தவறான வழிகாட்டலில் தான் முக்கியமாக பேச வேண்டிய EVM மோசடியை பற்றி பேசாம வெறுமனே வாக்கு திருட்டு அப்படின்னு ராகுல் பேசிட்டு வராரு. அந்த நபர்கள் எல்லாருமே வாக்குப்பதிவு எந்திரத்தை வழிபடுறவங்க. EVM ஆதரவாளர்கள் யாருமே சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை விரும்பும் நபர்களாக இருக்க மாட்டாங்க. EVM அப்படின்னாலே சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நடத்தவே முடியாது. EVM அப்படின்னாலே மோசடி தான். அதனால EVMக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆரம்பத்துல அத ராகுலும் மல்லிகார்ஜுன கார்கேவும் ஆதரிச்சாங்க. அதன் பிறகு EVM ஆதரவு நபர்கள் உள்ளே புகுந்து காங்கிரஸ் தலைமையின் கவனத்தை திசை திருப்பி விட்டுட்டாங்க. EVM துணை இல்லாம பாஜகவால எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியாது. நாளைக்கே வாக்குச்சீட்டு முறைப்படி தேர்தலை நடத்தட்டும். பல தொகுதிகளில் பாஜகவுக்கு டெபாசிட் கூட கிடையாது. பாராளுமன்ற தேர்தல்ல 100 இடங்களை கூட பாஜகவால தாண்ட முடியாது. அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது. அப்படி இருக்கும்போது வாக்காளர் பட்டியல்ல மோசடி என்ற பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல்ல மோசடி அப்படின்னுலாம் ராகுல் பேசுறாரு. இப்படி பேசுறது சரியில்லை. அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் அப்படியெல்லாம் பேசவே கூடாது. சிவில் சொசைட்டியில தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான ஏராளமான வேலைகளை செய்திருக்கிறது. இவர்களுடன் ராகுலோ மற்ற எதிர்கட்சிகளோ ஒருபோதும் கலந்து பேசியது கிடையாது. அதனால அவங்க குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. ராகுல் பாரத் ஜோடோ பயணம் செய்கிறாரு. அது மட்டும் போதுமா? இந்தியா கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. பீகார்ல தேஜஸ்வி யாதவ் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இவங்களால தேர்தல் ஆணையத்தை சரியா எதிர்கொள்ள தெரியல. அதனால எதிர்கட்சிகளின் இந்த பலவீனங்களை எல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எல்லா தேர்தல்களிலுமே பாஜக வெற்றி பெற்று வருது. தேர்தல் ஆணையத்தை ராகுல் விமர்சிப்பதை கண்டித்து 272 பேர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இது அபத்தமாக உள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் அங்கமாகிய தேர்தல் ஆணையம் மீது ராகுல் தாக்குதல் நடத்துகிறார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொதுவா அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன? மக்களாகிய நாம் தான் அரசமைப்பு சட்டம். மக்களை மோசடி செஞ்சு, மக்களை ஏமாற்றி, மக்களின் வாக்குரிமைகளை பறித்துவிட்டு அரசமைப்பு சட்டத்தின் அங்கம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மோசடியில ஈடுபடுறதை எப்படி ஆதரிக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்தின் அங்கம்னா மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். தற்போது இருக்கும் தேர்தல் ஆணையம் அப்படி பதில் சொல்லுதா? முன்னாள் IAS அதிகாரிகள், முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் வெளிநாட்டு தூதர்கள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள்னு பெரும் மதிப்புக்குரிய குடிமக்கள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடச் சென்றனர். அப்போ அவங்கள சந்திக்க தேர்தல் ஆணையம் மறுத்தது. அவங்கள வாசல்லையே நிக்க வச்சு அவமரியாதை செஞ்சாங்க. தேர்தல் ஆணையத்தின் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அவலம் நிகழ்ந்ததே கிடையாது. மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுலுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. அதை உணர்ந்து அவர் செயல்படணும். வெறும் திருட்டு வாக்கு அப்படின்னு மட்டுமே பேசிக்கொண்டிருக்க கூடாது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலம் நடைபெறும் முறைகேடுகள் உள்ளிட்ட உண்மையான பிரச்சனைகளை அவர் எடுத்து பேசணும். சிவில் சொசைட்டிக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும். பதில் சொல்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை. பதில் சொல்ல முடியல அப்படின்னா இப்படி ஜாடா போடும் நபர்களை வச்சு அபத்தமான அறிக்கை வெளியிடுவதெல்லாம் மத்திய பாஜகவுக்கு அழகு அல்ல. ஆக ராகுல் எடுத்துள்ள வாக்கு திருட்டை அனைத்து எதிர்கட்சிகளை கூட்டி மக்கள் மன்றத்துல கொண்டு சேர்த்தால்தான் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டு பாஜகவை ஒதுக்குவாங்க. இல்லனா இது முடிவில்லா தொடர்கதைதான்.